ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்டர் பாயிண்ட் வச்சு எத்தனை கொடிகால் சம்மந்தப்படுதுன்னு தேட போகிறோம். தேடி இதுதான் கரெக்டான முறை பயிற்சின்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் காட்ட போகிறோம். பாருங்கள், அப்படியே பொறுமையாக. இப்போ சென்டர் பாயிண்ட் விட்டுச்சு. அப்போ சைடில் கொடிகால் எங்கே அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு சம்மந்தப்படுதுன்னு கூர்ந்து கவனிக்கணும். ரொம்ப பொறுமையாக. இங்கே ஒரு கொடிகால் வருது. மறுபடியும் கூட பரிசோதனை பண்ணிக்கிறது தப்பு இல்லை. ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு சரத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்படியே பொறுமையாக அடுத்த கொடிக்கு சரத்தை கண்டுபிடிக்கணும். ரொம்ப பொறுமை அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு கொடிகாலையும் கண்டுபிடிக்கணும். நிச்சா அடுத்த கொடிகால் அப்படியே பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக, எவ்வளோக்கு எவ்வளோ நிதானமாக பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு நிதானமாக பார்க்கணும். டாப்டான இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடி வச்சு டக்குன்னு தான் சென்டர் பாயிண்ட்டுன்னு வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு போர் ஒரு விவசாயிக்கு எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்துது தெரியுமா? 2-3 வருஷம் வெள்ளாமை போட்டாலும் அவங்களால ஈடு கட்ட முடியாது. அவ்வளோ நஷ்டம் ஒரு போர் போட்டால். அந்த செலவுக்கு நம்ம காரணமாகிடக்கூடாதுல்ல. நம்மளை கடவுள் நமக்கு ஒரு கலையை கொடுத்துருக்காங்கன்னா அந்த கலையை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. பாருங்கள், அப்படியே ரொம்ப நிதானமாக தேடிக்கிட்டே எங்கே இருக்குது இந்த கொடிகால் எங்கே இருக்குன்னு மனசில் ரொம்ப கேள்வியோடு எழுப்பிட்டு சிந்தனை பூரா பூமி மேலே மட்டும்தான் இருக்கணும். இருந்து நிதானமாக இந்த இடத்துல ஓடுதா கொடிகால், இந்த இடத்துல ஓடுதா, அந்த இடத்துல ஓடுதான்னு மனசில் சிந்தனை பூரா அங்கே தான் இருக்கணும். பக்கத்தில் யார் பேசினாலும் அவங்க பக்கம் திரும்பவே கூடாது. அவங்களுக்கு பேச்சுக்கு பதில் கொடுக்கவும் கூடாது. ரொம்ப நிதானமாக தேடிக்கிட்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலைக்கு உள்ள மரியாதையை நம்ம கெடுத்துக்கூடாது. என்றைக்குமே ரொம்ப நிதானமாக பார்க்கணும். நம்ம அலட்சியத்தன்மையினால தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலட்சியத்தன்மையில தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த தவறு ஏற்படுறது. 100% நம்ம நிதானமாக ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணோம்னா 100% தண்ணி வரும். நிதானமாக ரொம்ப கவனம் தேவை. பொதுமக்களுக்கு நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, வாட்டர் டிவினர் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்காதீங்க. பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டான சரத்தை கண்டுபிடிக்க முடியாது. கவன சிதறல் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே தப்பாக போகும். அதனால் அவங்க பாயிண்ட்டு பார்த்து முடிக்கிற வரைக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வர்றது என்னென்னா, பாயிண்ட்டு பார்த்து முடிக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்காதீங்க. அவங்க பார்த்து முடிக்கட்டும். ரொம்ப நிதானமாக பார்த்து முடிக்கட்டும். கடைசியாக அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேளுங்க. இல்லை முதல்லையே என்ன அவங்கள்ட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுருங்க. பாயிண்ட்டு பார்க்க விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசாதீங்க. இந்த விஷயத்து பேசுனீங்கன்னா அவங்களுக்கு சரியான பாயிண்ட் அவங்களால கொடுக்க முடியாது. உங்கள் பேச்சுக்கு உங்களோட வார்த்தை மேலே கவனத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட செயலை அவங்க மறந்துடுவாங்க. அதனால் இது முழுக்க தியானம் மாதிரியே தான். தியானம் பண்ணும்போது எப்படி நம்ம ரொம்ப இப்போ இதுக்கு நேராக ஒரு கொடிகால் சம்மந்தப்படுது. ஒரு புள்ளியில் கையை வச்சுட்டு இது எதோட சம்மந்தப்படுதுன்னு கவனத்தை செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். முழுக்க பாயிண்ட்டு பார்க்கும்போது யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காதீங்க. இதுதான் முக்கியம். இப்போ இந்த கொடிகால் எதோட இணையுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் இப்படி இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோவில் இல்லை தெளிவாக போட கற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் மேலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு மேலும் இன்னும் இதில் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது
ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டுமே போதாது, இதில் சில சூட்சமங்களும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் போடுறேன். வாட்டர் டிவைனர் சில ரகசியங்கள்லாம் சொல்லவே இல்லை, ஆனால் எனக்கு மனசில் வச்சுக்க ஒளிவு மறைவாக வச்சுக்க விருப்பம் இல்லை. எல்லா மக்களும் பயனடையணும். ஒவ்வொரு கிராமத்தில் வாட்டர் டிவைனர் அலட்சியத்தன்மையால் பாயிண்ட் கொடுக்கறதுனால தான் தவறுகள் ஏற்படுது. இப்போ இந்த கொடிகள் எதோடு எது இணையுதுன்ட்டு பார்க்குறோம். இப்போ அதில் கை வச்சுக்கிட்டு சிந்தனையின் வாயில கண்டுபிடிச்சோம்னா கரெக்டாக அது எதில் சம்மந்தப்படுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இதில் கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொடியாக அந்தந்த புள்ளியை நினச்சிக்கிட்டே வரும்போது கரெக்டான அந்த நம்ம கை வச்சுருக்கிறதுக்கும் அந்த புள்ளிக்கும் நேர்ஸ் கொடிகால் போகுதுன்னா நம்ம சிந்தனை அது நேரத்துக்கு கரெக்டாக இது காட்டிடும். பாருங்கள், இந்த கொடிகால் நமக்கு சம்மந்தப்படலை, தள்ளி போகுது, நம்ம பாயிண்ட்டுக்கு தள்ளி போகுது. இந்த கொடிகால் நேர் தென்வடக்கு, தென்வடக்கில் போகுது அந்த நேர் கொடிகால். எப்பயுமே தென்வடக்கில் போகிற கொடியில் நீரோட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சில வாட்டர் டிவைனர்கள். அது அத்தனையும் 100% உண்மை கிடையாது. ஒரு சில இடத்துல அது சாத்தியம். நான் பார்த்ததில் தென்வடக்கில் இருக்கிற கொடிகள் அதிக நீரோட்டம் ஏதோ ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்டில் தான் தெம்பிடுது. மற்றதெல்லாம் ஈசான்ய மூலி விட்டு கொடிக்காமலை போகிற கொடிகள் தான் அதிகமாக நீரோட்டம் தெரியுது. இப்போ இது என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கை வச்சுக்கிட்டு நம்ம மனசால் நம்ம போட்டிருக்கிற கோடு, அதாவது கொடிகால் சரியாக தான் அமைச்சிருக்கோமா அப்படின்ட்டு மனசளவில் ஒவ்வொரு கொடிகால்லையும் கையை வச்சுக்கிட்டு இந்த கோடு சரியானது தானா, இந்த கோடுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சரியான மையப்பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த புள்ளி, அந்த புள்ளியிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி வருது. 2 இன்ச்சுங்கும்போது இப்போ கரெக்டான மையப்பகுதி கண்டுபிடிக்கத்தான் இத்தனை வேலையும், அக்யூரஸாக கரெக்டான மையப்பகுதி. அப்போ எல்லா கொடியும் நம்ம பாயிண்ட் வைக்கும்போது எல்லா கொடியும் கரெக்டாக உடையணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கோடு போட்டு பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. சில டிவைனர் போயிட்டு சும்மா நின்றுட்டு அப்படியே அந்த இடத்துல பாயிண்ட்டு இதான் சென்டர் பாயிண்ட்டு வரும்னா தண்ணி எப்படின்னா, இதை ஒரு கொடிகால் மட்டும் அடிபட்டுட்டு ஒரு கொடிகால் மட்டும் கட் ஆகிட்டு அப்புறம் அப்படியே மற்ற கொடிகால்லாம் ஓரமாக ஒதுங்கிடும். அதனால் எல்லா கொடிகாலும் கரெக்டாக உடையிற மாதிரி பொறுமையாக நிதானமாக கோடு போட்டு இந்த மாதிரி பாயிண்ட் அமைச்சோம்னா எல்லா கொடிகால் தண்ணியும் நமக்கு 100% கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே பொறுமை அவசியம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். மற்ற ஃபீல்டு கூட நீங்கள் எப்படினாலும் இருந்துக்கலாம், அந்த நீரோட்ட கலையில் ரொம்ப நிதானம் அவசியம். ரொம்ப நிதானமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறைக்கு மறுமுறை பாருங்கள். ஒரே இதை 3 முறை ஏன் செக் பண்ணுறேன்னா, இது 100% நம்ம செக் பண்ணது உண்மைதானா மறுபடியும் செக் பண்ணணும். கரெக்டாக அந்த கொடிகால்லையே கை இழுத்துட்டு போனோம்னா இந்த கொடிகால் நமக்கு சம்மந்தப்படாது, அது வேஸ்ட்டு, அதை விட்டுற வேண்டியதான், அது அதில் போகுது. இப்போ கவனம் அதில் இருக்கணும். கவனம் இல்லைன்னா கை எடுத்துகிட்டு போனாலுமே அதில் ஏந்திரிக்காது. கவனம் தான் மெயின். இது கவனம் இல்லாத கை காட்டும் அப்படியே தூக்குலையா. இப்போ பாருங்கள், கரெக்டாக அதில் கவனம் செலுத்தி கை வைக்கும்போது டக்குன்னு தூக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டுமே போதாது, இது எம்டி லேயரையும் காட்டும், வாட்டர் லேயரையும் காட்டும். தேங்காய், இந்த கரும்பாறை, வெள்ளைப்பாறைன்னு சொல்கிறாங்களே, இது எல்லாத்துக்குமே காட்டும் தேங்காய். இதுலேயும் சில ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரிக்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணி செக் பண்ணும்போது கரெக்டான வாட்டரை இருக்கிற கொடியை மட்டுமே காட்டுற மாதிரி, வாட்ரு உள்ள கொடி எது, வாட்ரு இல்லாத கொடி எது, எல்லா ட்ரிக்ஸும் நான் கற்றுத்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி தருவேன்.
நான் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எல்லா மக்களும் பயனடையணும். தேங்காய் தண்ணி இருக்கிற சரத்துக்கும் தூக்கும், தண்ணி இல்லாத சரத்துக்கும் தூக்கும். 100% தண்ணிக்கு மட்டுமே தூக்கணும்னா சில ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம 100% சக்ஸஸ் ஆகலாம். இது என்னோட அனுபவத்தின் வாயில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்தில் நிறைய போர் ஏன்டா ஃபெயில் ஆகுதுன்னு நான் நிறைய பரிசோதனை பண்ணி பார்த்தேன். பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது சில ட்ரிக்ஸை பயன்படுத்தி மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆரம்பத்தில் நானும் இது மாதிரி தான் தடமாட்டமாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இதனுடைய ஃபுல்லுனா 100% கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு 80-90% நானும் இந்த கலையில் ஒரு 80% தான் நானே கற்றுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கால் மூலிமா காலை வச்சு செக் பண்ணுறது சரியான சென்டர் பாயிண்ட்டு. ஒரு முறைக்கு 10 முறை செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பே கிடையாது. ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு முறையும் செக் பண்ணணும். கரெக்டான கொடிகால் தானா? இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து பாருங்கள். இதிலே அடிக்கணக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, தண்ணீர் உள்ள சரம் எது, தண்ணீர் இல்லாத சரம் எது, இது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் நான் இழுத்துட்டு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு 2 வீடியோக்குள்ளேயே நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லி தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நம்ம வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு அடுத்தடுத்தது டைம் சென்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுவேன். உண்மைத்தன்மையை மட்டும் சொல்லித்தரேன். பொய்யான தகவல் தேவையில்லை. அது எனக்கே பிடிக்காது. எனக்கு பிடிக்காத விஷயத்தை எப்படி நான் பொதுமக்களுக்கு நான் சொல்லுவேன்? இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இவ்வளோ பொறுமைத்தன்மை தேவை, இவ்வளோ தேடல்கள் உண்டு. இதில் இந்த தேடலெல்லாம் விட்டு சும்மா போனோமா, டக்குன்னு ஒரு இடத்த காட்டினோமா, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. ஏதோ அந்த விவசாயிங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து அந்த இடத்துல தண்ணி வந்துருச்சுனால் என்ன பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் டிவினருக்கு எந்த காரணத்தை கொண்டும் தவறு பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் பொறுமையாக நிதானமாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒவ்வொரு மெத்தடும் எப்படின்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அடிக்கணக்கு கால்குலேஷன் பண்ணுறது. ஒரு கோட்டில் நம்ம கையை வச்சுக்கிட்டு மனசில் எண்ணிக்கிட்டே போனோம்னா இந்த கொடிகாலில் எத்தனை அடியில் தண்ணி வரணும் நமக்கு அது கரெக்டாக எழுந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தண்ணி குடத்தில் எப்படி நீரோட்டம் பார்ப்பதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடத்தில் எப்படி நீரோட்டம் பார்ப்பது அப்படின்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள், அந்த சேனல்லையும் அந்த வீடியோவும் பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அதிகமாக பேச வரல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கடியும் நம்ம கை வச்சு எத்தனை அடிக்குள்ளே இந்த மட்டம் எத்தனை அடியில் இருக்குது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே பண்ணோம்னா அந்த கொடி 110, 80, 70, இந்த கொடி 60 ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும். இது இந்த பயிற்சி எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.